வாழ்த்துக்கள் குடும்பங்களே, நானும் தன்னம்பிக்கை அமுதரசு வெற்றி பயணத்துல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு என்னுடைய பகிரினா வாட்ஸ்அப்புக்கு ஒரு தகவல் வந்துச்சு. அந்த தகவல் என்ன அப்படின்றத உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த காணொலி, சிறிய காணொலி. வாட்ஸ்அப் நான் எப்பவும் போல இன்னைக்கு என்ன வந்திருக்குன்னு ஓபன் பண்ணது நிறைய தகவல் வந்துருச்சு. திடீர்னு பார்த்தா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்துருச்சு. என்னடா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில வந்து நம்மளுக்கு என்ன தகவல் வருது அப்படின்னு சொல்லி பாருங்க, தெரியும் அதனுடைய இதுதான் இது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில இருந்து ஒரு தகவல் வந்துச்சு. அது என்னன்னு படிச்சேன். முதல்ல அது இந்தியில இருந்துச்சு. சார் அந்த இந்திய நம்ம என்ன மொழியில தொட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா வரும். நம்மளுக்கு தமிழ்ல நம்ம போட்டோம்னா இப்ப வந்துச்சு. இந்த தகவல் என்னன்னா நம்மளுடைய ஆட்டோமேட்டிக் மெசேஜ் நம்ம எப்பவுமே நம்ம வந்து செல்ஃப் ஹிப்னாட்டிச பயிற்சி இலவசமாகவும் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த பயிற்சியினுடைய தகவல் அவங்களுக்கு போயிடுச்சு. கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ அவங்க என்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இன்னைக்கு வந்துருக்கோம். போலி அழைப்புகள், டிஜிட்டல் கைது, ஸ்கேம்கள், பணத்தை பறிப்பதற்கானது. உங்களுக்கு தெரியும், என்ன தெரியும், நம்ம யாருக்காவது போன் பண்ணாலே உடனே அதுதான் வரும், அந்த வாய்ஸ் மெசேஜ் வரும் இல்லைங்களா? அதுதான் முன்னும் சொல்றாங்க, போலி அழைப்புகள், டிஜிட்டல் கைது, ஸ்கேம்கள், பணத்தை பறிப்பதற்கானது. அழைப்புகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், பதட்டப்படாதீர்கள், டிஜிட்டல் கைது என்பது கிடையாது, எதையும் பகிராதீர்கள், தனிப்பட்ட அல்லது நிதி தகவல்களை எப்போதும் வெளிப்படுத்தாதீர்கள், பணம் செலுத்தாதீர்கள், உடனடியாக cybercrime.gov.in அப்படின்ற வலைத்தளத்துல பாடலியுங்கள் அல்லது இதுல சொல்லக்கூடிய எண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க உதவிக்கு அணுகுங்கள் அப்படின்றாங்க. ஏன் நம்ம இந்த தகவல் கொடுக்குறாங்கன்னா, இன்னைக்கு அது தகவல் நல்லதுக்குதான். இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆரம்பிச்சு 90வது ஆண்டு விழாவில் வந்த வெற்றி பயணத்துல இருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆரம்பிச்சு 90வது ஆண்டு விழாவில் RBI செல்கிறது. விழிப்பு பெறுங்கள், சுழவு செய்கிறது. விழிப்பு பெறுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள், மேலதிக விருப்பங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வலைத்தளத்துக்கு சொல்றாங்க. பொது நலன் கருதி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வெளியிடப்பட்டது. அப்போ இந்த தகவல் எனக்கு வந்ததை உங்களுக்கு நான் பகிர்ந்திருக்கேன். உங்களுக்கு இந்த தகவல் வந்திருக்கான்னு உங்களுடைய பகிர்வு, அதாவது வாட்ஸ்அப்பை தொடர்ந்து பாருங்க. இதுல சொன்னது போல நம்மளை யாரும் உங்களை நாங்க டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், அது பண்ணிருக்கோம், இது பண்ணிருக்கோம் அப்படின்னு நிறைய நம்மளை ஏமாத்துற வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பயப்படாதீங்க. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. நாங்க டிஜிட்டல் கைதுன்றது கிடையவே கிடையாது. எந்த எண்ணையும் நீங்க பகிர வேண்டாம். அதாவது நம்ம கார்டுல உள்ள நம்பர்ஸ், OTP தான் கேட்பாங்க, அதை கொடுக்க வேணாம், முதல்ல பதற வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல தகவல். இந்த தகவலை நீங்க உங்களுடைய நண்பர்கள் நட்புறவுகளுக்கும் நீங்கள் பகிர்ந்துடுங்க. ஒரு பகிரையும் இது போல தகவல்கள் வந்திருக்கான்னு பார்த்துக்குங்க. மீண்டும் அடுத்த ஒரு விழிப்புணர்வு காணொலியில நம்ம சந்திப்போம். நன்றி. நம் அனைவருக்கும் வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள்.